வணிக பெருமக்கள், ஆட்டோ வாகன ஸ்டாண்ட் நண்பர்கள் மற்றும் இப்பகுதி வாழ் அனைத்து பகுதி மக்களுக்கும் விழா குழுவினரின் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக இங்கு பகிர்ந்து கொள்கிறோம். மது ஒழிப்பு போராளி சசி பெருமாள் அவர்கள் 10 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. இந்த மண்ணை விட்டு, இந்த மக்களை விட்டு, தன் குடும்பத்தை விட்டு. அவருடைய மரணம் இயற்கை மரணமா என்றால் நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டியுள்ளது. காந்தியவாதி சசி பெருமாள் அவர்கள் சிறு பிராயத்தில் இருந்து ஐயா காமராஜர் அவர்களுடைய பயணித்து காந்திய சிந்தனையுடன் மக்களுடன் சார்ந்து பலவித அரும் பணிகளை செய்தவர். தன்னுடைய கிராம பகுதியில் தன்னுடைய மாணவர்களுக்கு, கிராம மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய விளை நிலத்தையே பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு தானமாக ஒரு வழங்கிய ஒரு மாபெரும் ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவர் தான் ஐயா சசி பெருமாள் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் நம் பகுதி கிராம மாணவர்களுக்கு ஒரு ஆங்கில வழி கல்வி கிடைக்க வேண்டும் என்று ஒரு ஆங்கில பள்ளியையும் துவக்கி அதன் மூலமும் கல்வி சேவையை மேற்கொண்டு வந்தார். அப்படி இருக்கும் சூழலில் இந்த சமூகத்தை தொடர்ந்து பலவித கட்டத்திலும் சீரழித்துக் கொண்டு இருக்கும், இந்த மது போதையினால் சீரழித்துக் கொண்டு இருக்கும் இந்த தமிழகத்தையும் வரும் தலைமுறைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர் தீவிரமாக அறவழியில் மது போதை ஒழிப்புக்குண்டான முன்னெடுப்பு போராட்டங்களை மேற்கொண்டார். அப்படி தொடர்ந்து எடுக்கப்பட்ட போராட்டத்தின் பயணமாக கடந்த 2013ஆம் ஆண்டு சென்னை மயிலாப்பூர் பகுதியில் ஒரு காலவரையற்ற ஒரு தொடர் போராட்டத்தை துவங்கி 33 நாட்களாக இரவும் பகலும் எந்தவித தண்ணி கூட குடிக்காமல் கடும் போராட்டத்தை மேற்கொண்டு தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த போராட்டம் தான் மது ஒழிப்பு போராளி அவர்களுடைய அந்த மது ஒழிப்பு போராட்டம் என்பதை நாம் இங்கு மறந்துவிட முடியாது. அப்படி இருக்கும்போது அனைத்து அரசியல் தலைவர்கள் உட்பட அவருடைய முன்னாடி போராட்டத்துக்கு வருகை தந்து இவ்வளவு ஒரு தியாகத்துடன் ஒரு மனிதன் இருக்கிறாரே, இவ்வளவு காலம் அவர் எங்கே இருந்தார்கள் என்று அவருடைய போராட்டத்திற்கு முழு ஆதரவும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். தொடர்ந்து பெரிய அந்த சான்றோர் பெருமக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த போராட்டத்தை அன்று நிறுத்தி வைக்கப்பட்டு தமிழக அரசுக்கு அடுத்த கட்ட வழிகள் அறவழிகள் பல முன்னெடுப்பு போராட்டங்களை மேற்கொண்டார். அப்படி இருக்கிற அந்த சூழலில் தான் கடந்த 2015ஆம் ஆண்டு நாகர்கோவில் உண்ணாமலையில் ஒரு மதுக்கடை அகற்றும் அந்த போராட்டத்தில் அவர் கலந்து கொண்ட பொழுது அந்த கடையை அகற்ற வேண்டும் என்று அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து 1000 நாட்களாக போராடினார்கள். அவர்கள் ஒரு தேதியை குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த தேதியில் நாங்கள் இந்த மதுக்கடையை அகற்றி விடுவோம் என்று அவர்கள் குறிப்பிட்ட தேதி கூட அந்த கடையை அகற்றவில்லை. ஆகவே அந்த பகுதி மக்கள் ஒரு தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்தில் மது ஒழிப்பு போராளி சசி பெருமாள் ஐயா அவர்களை தலைமை தாங்கி நீங்கள் இந்த கடை அகற்றுவதற்கு துணை நிற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள். அந்த அழைப்பை ஏற்று ஐயா சசி பெருமாள் அவர்கள் ஜூலை 31, 2015ஆம் ஆண்டு நாகர்கோவில் உண்ணாமலை அந்த மதுக்கடை அகற்றும் போராட்டத்தில் பங்கேற்றார்கள். அந்த கடை அகற்றும் போராட்டத்தில் அந்த அரசு தரப்பினர் ஒரு அலட்சியம் செய்திருந்த அந்த சூழலில் அவர் மாற்று போராட்டத்தை கையில் எடுத்தார். அப்பொழுதுதான் அவர் செல்போன் டவர் மீது ஏறினார். அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. செல்போன் ஏறி போராடுவதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அந்த பகுதியில் காவலில் இருந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர் மேலே ஏறும் பொழுது தடுத்திருக்கலாம் அல்லவா? ஏன் அவர்களை ஏற விட்டார்கள்? ஆகவே அது மரணம் கிடையாது, அது திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலை, அது ஒரு உயிரிழப்பு என்பது ஒரு திட்டமிடப்பட்ட படுகொலை என்பதை தான் நாங்கள் இங்கு ஆணித்தரமாக தொடர்ந்து இந்த மக்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற அந்த வேளையில் தான் ஐயா மது ஒழிப்பு போராளி சசி பெருமாள் உயிரிழந்து விட்டார். இன்னும் இந்த போராட்டம்
அவ்வளவுதான் என்று நினைத்திருந்த சூழலில் இவருடைய தியாகத்தை மறந்துவிடக் கூடாது. வரும் தலைமுறைகளுக்கும் வரும் நம்முடைய மக்களுக்கும் இதை எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக காந்தியவாதி சசி பெருமாளுடைய ஆதரவாளர்களாம் ஒன்றிணைந்து காந்தியவாதி சசி பெருமாள் மது ஒழிப்பு போராளிகள் என்கிற ஒரு குழுமமாக பயணித்து தொடர்ந்து ஐயாவுடைய ஒவ்வொரு நினைவேந்தலையும் நாங்கள் வருடம் வருடம் பலவித தடைகளுக்கு மத்தியிலும் நடத்தி கொண்டிருக்கிறோம். முதலாம் ஆண்டு நினைவேந்தல் சென்னை மெரினாவில் இருந்து சேலம் நோக்கி எங்களது ஜோதி ஓட்டத்தை நாங்கள் எடுத்து சென்றோம். அப்பொழுது எங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை. ஆனாலும் நாங்கள் தடைகளை மீறிதான் சென்னையில் இருந்து சேலம் வரை எங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தலை நிறைவேற்றினோம். இரண்டாம் ஆண்டும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. 4 நாள் தொடர் உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டு அன்றைக்கு காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு நான் காவல் நிலையத்திலேயே அங்கு தொடர்ந்து உண்ணாநிலையை மேற்கொண்டேன். மூன்றாம் ஆண்டுக்கும் அனுமதி மறுத்தார்கள். இப்படியாக தொடர்ந்து அவர்கள் அனுமதியை மறுத்த அந்த சூழலிலும் நாங்கள் தடைகளை மீறி சசி பெருமாள் ஐயாவுடைய ஒவ்வொரு நினைவேந்தலையும் நடத்தி கொண்டிருந்தோம். 4ஆம் ஆண்டு மயிலாப்பூரிலும் 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு ஊரடங்கு என்ற காலத்தினால் நாங்கள் தனியார் பள்ளியிலும் தனியாருடைய கட்டடங்களிலும் அந்த நினைவேந்தல் நிகழ்வை முன்னெடுத்தோம். 7ஆம் ஆண்டு திருவல்லிக்கேணியில், 8ஆம் ஆண்டு தீநகர், 9ஆம் ஆண்டு பல்லாவரம், 10ஆம் ஆண்டு இந்த பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய சைதாப்பேட்டையில் நாம் இந்த இடத்தில் முன்னெடுத்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த 10ஆம் ஆண்டு நினைவேந்தல் எடுப்பதற்கு காவல் நிலையத்தில் நான் அனுமதி கோரிய வேளையில் அவர்கள் உடனடியாக அனுமதி கொடுக்கவில்லை. பலவிதத்திலும் முட்டுக்கட்டையை போட்டு பலவித அலைச்சலை ஏற்படுத்தி எங்களை நடத்த விடாமல் பலவித தடைகளை மேற்கொண்டார்கள். அவருடைய சட்ட விதிமுறைகளுக்கு நாங்கள் எல்லாவற்றிலும் உட்பட்டு எங்களுக்கு நிகழ்ச்சியை நாங்கள் அமைதியான முறையில் நாங்கள் நடத்தி விடுவோம், அனுமதி தாருங்கள் என்று வேண்டுகோள் வைத்தாலும் அவர்கள் என்ன ஒரு உயர் அதிகாரி சொல்கிறார்கள், அதிமுகவும் திமுகவும் கூட்டம் நடத்தினோம் என்றால் நாங்கள் அனுமதி கொடுப்போம், உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார். அப்ப காவல்துறை மக்களுக்காக இங்கு சேவை செய்கிறார்களா? இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுகவுக்காக அவர்கள் இங்கு வேலை செய்கிறார்களா? இது மக்களை பாதுகாக்கும் காவல்துறையா, இல்லை மக்களுக்கு ஏவல் துறையாக இருக்கும் காவல்துறையா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விதத்திலும் எங்களுடைய முன்னெடுப்பு போராட்டங்களை பல விதத்திலும் முட்டுக்கட்டை போட்டு தடைகளை ஏற்படுத்தி இந்த நிகழ்வை நடத்த விடாமல் பலவித அடக்குமுறைகளை தான் தொடர்ந்து இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் எப்படியும் இந்த நினைவேந்தலை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும். இவருடைய தியாகத்தை நம்முடைய தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவரது நோக்கமான மதுவிலக்கு நோக்கத்தை தொடர்ந்து எப்படியாவது நாம் தலைமுறைக்கு எடுத்து சொல்லி இந்த போராட்டத்தை ஒருத்தர செய்ய வேண்டும் என்பதை ஒரே நோக்கமாக கொண்டுதான் பல தரப்பட்ட இயக்கங்களையும் தோழர்களை அழைத்து பல தரப்பட்ட இயக்கங்களின் தலைவர்களை அழைத்து இந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற அந்த சூழலில் ஒவ்வொரு வருடமும் இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்கள் அனைவரும் பங்கு பெற்று நிகழ்வை முன்னெடுப்பதற்கு பலவர்களும் பேருதவியாகவும் ஆதரவாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக மிக்க நன்றிகளை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடப்பதற்கு எங்களுக்கு பல விதத்திலும் ஐயா சேமநாராயணன், வழக்கறிஞர் சிவஞான சம்பந்தம் மற்றும் ஐயா சரவணராஜா, அமைப்புச்சாரா தொழிலாளர் அமைப்பினுடைய தலைவர் கீதாமா அவர்கள் எங்களுக்கு பல விதத்திலும் எங்களுக்கு பக்கபலமாகவும் ஆதரவாகவும் இருந்து இந்த முன்னெடுப்பு பணிகளை செய்வதற்கு எங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எப்பொழுது நன்றியுடன் அவர்களுக்கு நன்றிகள் பட்டியிருக்கிறோம். இந்த நிகழ்வு மிக சிறப்பாக எங்களுக்கு வருகை புரிந்துள்ள நமது ஐயா டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் மிகவும் இந்த நிகழ்வில் பங்கேற்றது எங்களுக்கு மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. ஐயா வெள்ளையன் அவர்கள் இருந்த காலத்தில் மது ஒழிப்பு போராடி சசி பெருமாள் ஐயாவுடைய முன்னெடுப்பு போராட்டங்களுக்கு பல கட்டத்திலும் பேருந்தாக இருந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த முன்னெடுப்பு போராட்டங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுவதற்கு பல விதத்திலும் உதவியாக இருந்தார். சசி பெருமாள் ஐயாவுடைய உயிரிழப்பிற்கு பிறகு நாங்கள் முன்னெடுக்கப்பட்ட அந்த போராட்டத்திற்கும் ஐயா வெள்ளையன் அவர்கள் எங்களுக்கு பக்கபலமாகவும் ஆதரவாகவும் பேருதவியாகவும் இருந்தார். கடைசியாக சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற அந்த பத்திரிகையாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு வெள்ளையன் அவர்கள் பங்கேற்று சிறப்பு செய்தார்கள். அப்படி இருக்கும் அந்த சூழலில் சில ஆண்டுகளுக்கு முன்னால்
ஐயா மறைவு நம்ம எல்லாருக்கும் ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு பேரிழப்பு. அப்படி இருக்கும் சூழலில் ஐயாவுடைய பணிகளை தொடர்ந்து நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று ஐயாவின் புகழ்வன் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் பொறுப்பை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற வேளையில் இந்த நிகழ்வுக்கு அழைப்புடன் பெருந்தன்மையுடன் அவர் வரவேற்பதை நினைத்து விழா குழுவினரின் சார்பாக அவருக்கு நான் நன்றிகளை பதிவு செய்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய மது ஒழிப்பு போராட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவும் பக்கபலமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து இந்த முன்னெடுப்பு நிகழ்வுக்கு அண்ணன் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் தமிழ் அன்சாரி அவர்கள் 8ஆம் ஆண்டு நிகழ்வு தீநகரில் நடைபெற்ற போது அண்ணன் தலைமை தாங்கிய நிகழ்வு சிறப்பித்தார்கள். தொடர்ந்து நடக்கப்படும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்முடைய அமைப்பினுடைய நிர்வாகிகளை மாநில நிர்வாகிகளை அவர்கள் இந்த நிகழ்வு சரி, அங்கே கால் பண்ணுங்க. அவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்று சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் பதிவு செய்கிறோம். அது மட்டுமல்லாமல் மக்கள் அதிகார தோழர்கள் தொடர்ந்து நம்ம நிகழ்வில் பங்கேற்று ஆதரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த வசீகரன் அவர்கள் தொடர்ந்து கேட்டு கால் பண்ணுங்க. 8 மணி டியூட்டி டைம். நான் வந்து ஆதரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றிகளையும் மகிழ்ச்சிகரமான வணக்கத்தையும் நீங்கள் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து இப்பேற்பட்ட சூழலில் தான் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். இனிவரும் நாட்களிலும் இந்த முன்னெடுப்பு போராட்டங்களை நாம் தீவிரப்படுத்த வேண்டும். அது மக்கள் போராட்டமாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயம் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதற்காக தான் உங்களை போன்ற இயக்கத்தினுடைய தலைவர்கள் அனைவரையும் அழைத்து இந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு உங்களை நாங்கள் வருகிறவர்கள் என நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் கூட கடந்த நாட்களில் அண்ணன் சீமான் அவர்களை போய் சந்தித்து இந்த நோக்கத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுத்த போது இன்றைய தேடி ஒரு கூட்டம் இருப்பதாக சொல்லி நிச்சயம் உங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவு உண்டு. இந்த போராட்டத்தை நாம் தீவிரப்படுத்துவோம். தமிழரிடம் சொல்லியிருந்த உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று சீமான் சொன்னார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை சந்தித்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கோரிய வரையில் அவர் எப்பொழுதும் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லியிருந்தார். வன்னியர் சங்கம் வருவதாக இருந்தது. சில பல காரணங்களால் அவர் வெளியூரில் வேற ஒரு நிகழ்வில் இருப்பதனால் வர முடியாத ஒரு சூழல் என்று தகவல் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் தேமுதிக கட்சியை சார்ந்த தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் சந்தித்த வரையிலும் அவர்களும் கண்டிப்பாக இந்த போராட்டத்திற்கு நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு முழு ஆதரவு வழங்குவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எல்லாம் இப்ப தேர்தல் காலம் என்பதனால் இந்த நிகழ்வில் பங்கு பெறவில்லை. வருகிற நாட்களில் நாங்கள் நிச்சயமாக இந்த நிகழ்வில் பங்கு பெறுவோம் என்று அனைத்து தலைவர்களும் இதற்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். நாங்கள் சந்தித்ததற்கு காரணம் எல்லாம் அவர்கள் பலவித ஒரு பெரிய கட்டமைப்புள்ள பல லட்சக்கணக்கான பலாயிரக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு கட்டமைப்புள்ள இயக்கம். அவர்கள் இந்த போராட்டத்தை வலுப்பெற செய்ய வேண்டும், தீவிரப்படுத்த வேண்டும், அது மக்கள் போராட்டமாக மாற வேண்டும் என்பதற்காக தான் அந்த இயக்க தலைவர்களை சந்தித்து நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். மதுரைக்கு போராடி அவர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் எல்லா தலைவர்களும் அங்கு வந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். உடனே இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும், மதுக்கடையை அகற்ற வேண்டும், மதுவை அமல்படுத்த வேண்டும் என்று ஆட்சியாளர்களுக்கு கண்டனம் கொடுத்தார்கள். ஆனால் அடுத்த ஆட்சி மாறி திமுகவும் 5 ஆண்டு ஆட்சி நிறைவு செய்யப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் இந்த மதுக்கடையை மூடினார் பாதி கிடையாது. எங்கு பார்த்தாலும் வீதிக்கு வீதியாய் மதுக்கடைகள் திறந்து வைத்து கடையில் விடப்பட்ட நேரத்திலும் எந்த நேரமும் மது விற்பனை நடக்கலாம், கள்ளத்தனமாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் நடக்க விற்கலாம் என்கிற ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஆகவே காவல்துறையை சார்ந்த கருப்பு ஆடுகளும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஆடுகளுடைய துறையினால்தான் இது போன்ற கள்ளத்தனமான போதைப் பொருட்கள் விற்பனையும் மதுக்கடைகளுடைய அந்த விற்பனையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலவித இழப்புகளுக்கும் பலவித உயிரிழப்புகளுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் ஆளுங்கட்சி உட்பட மற்ற கட்சிகள் உட்பட ஆயத்தமாயிருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த போராட்டத்தினுடைய அரைக்கூறாக நாங்கள் வைக்கும் ஒரே வேண்டுகோள், தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், அனைத்து மதுக்கடைகளையும் மூடப்பட வேண்டும்.
இல்லை என்றால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் கடினமாக இருக்கும், வேறு விதமாக இருக்கும் என்பதை இங்கு பதிவு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை மீண்டுமாக நன்றியை உரித்தாக்கி அடுத்ததாக இந்நிகழ்வில் நினைவேந்தல் உரையாற்றி சிறப்பிக்குமாறு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் தமிழ்நாடு பேரமைப்பின் தலைவர் ஐயா கைவன் ராஜா வெள்ளையன் அவர்களை அழைக்கிறோம்.